ஹாய் ஆஸ்பிரன்ஸ், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, நவம்பர் மாதத்தில் குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதுவும் தீபாவளிக்கு முன்னாடியே வரப்போகுது அப்படின்னு நிறையா நியூஸ் பேப்பரில் போட்டுருந்துருப்பாங்க. நீங்களும் நிறையா யூடியூப் சேனல்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க. ஸோ வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 15,000க்கு மேலே வேக்கன்சிஸ் வரப்போகுது அப்படின்னு நம்ம அதில் படிச்சிருப்போம். ஸோ இப்போ நான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன் சார், ஆனால் எனக்கு நிறையா டிஸ்ட்ராக்ஷன்லாம் இருக்குது, என்னால் வீட்டில் உட்காந்து படிக்க முடியல, இல்லை நான் வேறு இடத்துல போய் நான் ஸ்டே பண்ணி படிக்கனாலும் அதுக்கான காஸ்ட்டு, இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அது இல்லாமல் இந்த 3 மாதம் நான் கண்டினியூவாக தொடர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து படித்தேன்னா என்னால் பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான ஒரு இடம் தான் நம்ம வராண்டா ரேஸோட ப்ராக்டிஸ் வில்லேஜ். இந்த ப்ராக்டிஸ் வில்லேஜ் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 14லேருந்து 16 ஹவர்ஸ் நீங்கள் தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருக்க போகிறீங்க. ஸோ அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ப்ராக்டிஸ் வில்லேஜில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. ஸோ காலையில் 4:30 to 5 AM அப்படிங்கிறது நீங்கள் எந்திரிச்சு படிக்கிறதுக்கு கிளம்பக்கூடிய டைமாக இருக்கும். ஸோ 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்டடி ஹால் இருக்கும். அங்கே ஒரு மென்டார் இருப்பாங்க. முதல் நாள் என்ன நடத்துனாங்களோ அதை அங்கே உட்கார வச்சு படிக்க வச்சு வைவா கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அன்னைக்கான டெஸ்ட் என்ன அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. தென் 7:45லேருந்து 9 AM வரைக்கும் நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைமு, கிளாஸுக்கு ரெடி ஆகக்கூடிய டைம். தென் 9லேருந்து 12 வரைக்கும் மார்னிங் கிளாஸ் செஷன் ஒரு 2 அல்லது 2.5 ஹவர்ஸ் போகும். அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் செஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கிள். அதை தாண்டி 1:15லேருந்து 2 PM வரைக்கும் நமக்கு லஞ்ச் டைம். ஸோ லஞ்சு முடிஞ்சு வந்தோடனே 2 to 4 எல்லா நாளும் மேக்ஸ் செஷன் அப்படிங்க இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நம்ம சாப்பிட்டனால கொஞ்சம் தூங்கக்கூடிய அந்த டைம்னால நம்ம மேக்ஸ் எப்பயுமே மதியான டைமில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். 4:30 to 5:30 அப்படிங்கிறது மேக்ஸ் என்ன எடுத்துகிட்டு போனாங்களோ அதோட சர்க்கிள் டைமாக நமக்கு இருக்குது. ஸோ 5:30 to 6:30 அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் ஏன்னா தொடர்ந்து படிச்சுட்டே இருக்க முடியாது, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும், அதுக்கு பிளேயிங்கோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் அங்கேயே அந்த சரௌண்டிங்கில் நீங்கள் சுற்றி பார்க்குற இடமா இருக்கட்டும். ஸோ அது 5:30 to 6:30 வரைக்கும் போக போகுது. 6:30 to 8 வரைக்கும் ரிவிஷன், நீங்கள் அதே கிளாஸஸில் சர்க்கிளில் உட்காந்து படிக்க போகிறீங்க. தென் 8 to 9 நைட்டு டின்னர் முடிச்சுட்டு 9 to 10 அங்கே ஒரு கம்ப்யூட்டர் லேப் இருக்க போது அதில் போய் நீங்கள் டெய்லியும் ஆன்லைன் டெஸ்ட் எழுதுவீங்க. வாரத்தில் 5 நாள், மீதி 2 நாள் ஆஃப்லைன் டெஸ்ட்டு ஓஎம்ஆர் ப்ராக்டிஸோட போகுது. தென் 10 to 10:30 நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு நோட்டை போட்டு எழுதி அங்கே ஒரு மென்டார் இருப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் சைன் வாங்கிட்டு உங்கள் ரூமுக்கு போயிடலாம். தென் 10:30 to அடுத்த நாள் 4:30 வரைக்கும் நீங்கள் தூங்கக்கூடிய டைமாக இருக்க போகுது. ஸோ தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் அப்படிங்கிறது எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து படிக்கும் பொழுது வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ஸை ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இந்த பிவி பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அல்லது பிவி ப்ரோக்ராமில் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.